அதாவது டெல்லியில வந்து இப்பந்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் முதலமைச்சர். ஆனா, அந்த மதுபான ஊழல்ல அமலாக்கத்துறையும், வருமான வரித்துறையும் அவருக்கு மேல வழக்கு பதிவு பண்ணி அவருக்கு மேல மட்டும் கிடையாது. அங்கே டெல்லியிலயும் துணை முதலமைச்சர். மணீஷ் சிசோடியா. அதுக்கு பிறகு இன்னும் அமைச்சர். அப்புறம் அதிகாரிகள். இன்னும் இந்த இதுல சம்பந்தப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே அதிகாரத்தில் இருந்தபோது, துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா போனாரு. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ போனாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சராகவே இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் வந்து உள்ள தூக்கி போட்டாங்க. இது நடந்துச்சா இல்லையா? இது மதுபான ஊழல் கொள்ளை. இது அங்கேயும் ஒரு கொள்ளை தான் நடந்துச்சு. ஊழல் தான் பண்ணியிருந்தாங்க. இங்க அதை விட பல மடங்கு அதிகமான ஊழல். இங்க என்ன விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரர் இருக்க மகன் தானே இப்போ முதலமைச்சர். அவருக்கு பேரன் தானே துணை முதலமைச்சர். இவங்க சேர்ந்து நல்ல கொள்ளையடிச்சாங்க, நல்ல ஊழல் பண்ணாங்க. கனிமொழி சாராயத்தை காய்க்கும். அந்த இல்லடா டிஆர் பாலு கூட சேர்ந்து சாராயத்தை காய்க்கிறாங்க. அந்த சாராயத்தை அங்கிருந்து வெளியே வந்து அங்க காய்ச்சதாகவே கணக்கில் கிடையாது. அங்கிருந்து வெளியே வந்ததாகவும் கணக்கு கிடையாது. டாஸ்மார்க்கு வித்ததாகவும் கணக்கு கிடையாது. டாஸ்மார்க்கில் வாங்கி சில்லறை கடைக்கு அனுப்புனதாகவும் கணக்கு கிடையாது. சில்லறை கடைகளில் அதை டாஸ்மார்க்கில் வந்து அதை வித்ததாகவும் கணக்கு கிடையாது. எதுவுமே கணக்கு கிடையாது. ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக போகுது. அது எப்படி? இதுதான் கண்டுபிடிச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மொத்தத்தையும் தூக்கிட்டாங்க. எல்லா ஆதாரங்களையும் சிக்கி போச்சுது. அதை விட இது மிகப்பெரிய ஊழலா இருக்கு. டெல்லியில் நடந்தது ஒரு சின்ன சுண்டைக்காய் மேட்ரு. அதுக்கே அரவிந்துக்கு முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியாவும் திகார் ஜெயிலில் களி தின்னாங்களா இல்லையா? அப்புறம் இவங்க மட்டும் என்ன எப்படி தப்பிக்க முடியும்? அதை விட கடுமையானது, அதை விட அதிகமான ஊழல், பெரிய ஊழல் இது.